Hello everyone, I am Dr. Mohana Krishnan, consultant pulmonologist and sleep specialist at Sundram Medical Foundation. ஸோ இன்றைக்கி நம்ம தூக்கத்தை பற்றி பேச போகிறோம். தூக்கம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் மூணில் ஒரு பங்கு. ஸோ தூக்கம் சரியாக இல்லைன்னா நம்ம அடுத்த நாள் எப்படி பிஹேவ் பண்ணுவோம் நமக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி தூக்க டிஸ்டர்பன்ஸ் ரெகுலராக இருக்கும்போது அவங்களோட பேஷண்டோட மனப்பான்மை எப்படி இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த தூக்கத்தை பற்றி ஏன் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, தூக்கம் தான் நம்ம உடம்புல ரிப்பேருக்கான ப்ராசஸ் நடக்கக்கூடிய டைம். அதே மாதிரி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுமோ அதை எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம மூளை எதெல்லாம் தேவையில்லாதுன்னு கிளியர் பண்ணக்கூடிய டைமும் இந்த தூக்கம் தான். இந்த தூக்கத்தில் அப்படி என்னென்ன டிஸ்டர்பன்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரட்டை. நம்ம குரட்டையை ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்போம். பட் அது நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ரொம்ப அதீத குரட்டை, பக்கத்தில் படுக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அளவு இருக்கிற குரட்டையாக இருந்தாலும் சரி, இல்லை தூங்கும்போது சில பேருக்கு மூச்சு அப்படி அடைச்சி ஏஞ்சிப்பாங்க நிறைய பேர், இல்லை பக்கத்தில் படுக்கிற பார்ட்னருக்கு தூங்கும்போது அவங்க சோக் ஆகிற மாதிரி ஒரு சென்சேஷன் தெரியும். ஸோ அதெல்லாம் ஒரு சைன்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லக்கூடிய சுவாச தடை, தூக்கத்தில் ஏற்பட சுவாச தடைக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் பேஷண்ட் பார்த்தா, ஃப்ரீக்வெண்ட் நைட் அவேக்கனிங்ஸ், அடிக்கடி நைட் ஏஞ்சிப்பாங்க, ஒரு டீப் ஸ்லீப் போக மாட்டாங்க. சம்டைம் நிறைய நைட் யூரினேஷன், அடிக்கடி யூரினுக்கு ஏஞ்சி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இந்த மாதிரி நைட்டெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால அவங்க பகல் அதிகமாக தூங்குவாங்க. தன்னை மீறிய தூக்கம் அதிகமாக வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாமல். ஐடியலாக டிவி பார்த்துன்னு இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. பேசிகிட்டே இருப்பாங்க, அமைதியாக இருந்தால் தூங்கிடுவாங்க. எஸ்பெஷலி இந்த டிரைவிங் பண்ணுறவங்க, ஹார்ட் லேபர்ஸ், இவங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் கூட போகும். ஸோ இதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும், வெறும் குரட்டை தானே அலட்சியமாக விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா, இதனால் குரட்டையால் பக்கத்தில் படுக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். பட் இந்த மூச்சு தடையால் நம்ம உடம்புல போக வேண்டிய ஆக்சிஜன் குறையுது. ஸோ நம்ம மூளைக்கும் இதயத்துக்கும் தேவையான ஆக்சிஜன் போகலைன்னா அந்த உறுப்பெல்லாம் சரியாக வேலை செய்யாது. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரோக் இல்லை ஹார்ட் அட்டாக் சொல்லக்கூடிய பல வகையான ப்ராப்ளம்ஸ், ஹைப்பர் டென்ஷன், அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன், சுகர்ஸ், இது எல்லாமே இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸால் வரக்கூடியது. இது எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஸோ இந்த மாதிரி ஸ்லீப் ப்ராப்ளம் எது இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இல்லை ஒரு ஃபிசிஷியனை பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக டெஃபினட்டாக யூ ஹேவ் டு அண்டர்கோ ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஸ்லீப் டெஸ்ட். நம்ம எஸ்எம்எஃப்ல வி ஹேவ் தி ஸ்லீப் ஸ்டடி டெஸ்ட். ஒரு தூங்கும்போது உங்களை ஜஸ்ட் ஒரு சின்ன டிவைஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம், உங்கள் ஸ்லீப் எப்படி இருக்குன்னு. உங்கள் தூங்கும்போது உங்கள் ஆக்சிஜன் உடம்புல எவ்வளோ குறையுன்னு எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு தூக்கத்தில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இந்த தடை எவ்வளோ சிவியரிட்டி இருக்குது, இதனால் எவ்வளோ ஆக்சிஜன் குறையுது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டில் இதை கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதனால் அதீதமான குரட்டையோ இல்லை தூக்கத்தில் ஏற்பட்ட ப்ராப்ளத்தை அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ இல்லை உங்கள் பார்ட்னர்ஸோ உங்களுக்கு தூக்கத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காமல் கட்டாயம் டாக்டர்கிட்ட பாருங்கள். இதுக்கான வழிமுறைகள் நிறைய வந்துடுச்சு. அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்குது. உங்களோட தூக்கம் ரொம்ப நிம்மதியாகவும், உங்களுக்கும் சரி பக்கத்தில் படுக்கிறவங்களும் சரி, அமைதியான நிம்மதியான உறக்கத்தை நம்மளால் நிச்சயம் கொடுக்க முடியும். ஹாவ் அ ஹாப்பி ஸ்லீப். தேங்க்யூ.